ஹாய் மை டியர் ஃபேமிலிஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தினை மாவு அடை தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஹெல்த்தியானது. வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு கப் அளவுக்கு தினை மாவை எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ரெடிமேடு தினை மாவு தான். நான் இந்த கம்பெனி எடுத்திருக்கேன். நிறைய கம்பெனியில் விற்கும், நம்ம எது வேணால் எடுத்துக்கலாம். இது கூட நம்ம என்னென்ன சேர்த்து போகிறோன்னா, ஒரு பெரிய வெங்காயத்தில் அரை வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை. புதினா சேர்த்துறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் இது எல்லாமே நான் அந்த சாப்பரில் போட்டுக்கிறேன், பவுலில் போட்டுக்கிறேன். நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுறனாலும் சரி, இந்த மாதிரி சாப்பிங் அவங்கக்கிட்ட இருந்தனாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. இதில் இந்த மாவு கூடயே இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் ஒரு பெரிய கேரட்டை ஒன்று துருவி போட்டுக்கிறேன். நீங்கள் இதில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் நம்ம சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு, ஃபஸ்ட்டு இந்த கேரட்டில் அந்த ஆனியன்லாம் இருக்கும் ஈரப்பதம், அதுலேயே நம்ம பிசறி விட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக தெளித்து அடைக்கி மாவு நம்ம பால் மாதிரி பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம உருட்டிக்கலாம். நான் வந்து இந்த ஒரு கப் அளவுக்கு 3 இதுக்கு அடை நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நான் அடை தட்டுற சீட்டில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா தட்டிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தடிமனாக வேணுமா மெல்லிஸாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தட்டிக்கலாம். நல்லா இது ரொம்பவே நல்ல ஹெல்த்தியானது, நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது கூட நல்லா இன்னும் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு 2 சாப்பிட்டாவே போதும், வயிறு நல்லா ஃபுல்லாயிரும். இந்த மாதிரி நல்லா சன்னமாக நான் தட்டிக்கிறேன். தட்டிட்டு நடுவில் ஒரு இது மாதிரி ஹோல் மாதிரி நான் போட்டுக்கிறேன் வேகிறதுக்காக. குழந்தைங்களுக்கும் நீங்கள் இது கொடுக்கலாம், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாயந்தர நேரத்தில் ஒரு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஷீட் இல்லைன்னா உங்களுக்கு ஈர துணியில் இல்லைன்னா பனியன் கிளாத்தில் கூட தண்ணியில் நனைச்சிட்டு அதில் கூட நீங்கள் இந்த மாவை தட்டிக்கலாம், நல்லா ஈஸியாக வரும். இப்போ தோசைகளை காஞ்சிருச்சு. இது மேலே கொஞ்சமாக நான் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன், ரொம்ப வேண்டாம். கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த அடையை நம்ம அப்படியே கமுத்தி போட்டுற வேண்டியதுதான். இந்த சீட்டோட ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சிட்டு இந்த சீட்டை எடுத்திங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும், அடை சீட்டு தனியாக வந்துடும். இது மேலே கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன். அந்த நடுவுலையும் இந்த குழி பண்ணோம் இல்லைங்களா, ஓட்டை பண்ணோம்ல, அதுலேயும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி போட்டுற வேண்டியதுதான். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்லாம், டின்னருக்கும் சாப்பிட்டுக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா பாபா, see you, take care.